ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து தக்காளி சாதம் தாங்க செய்ய போகிறோம். ஒன் பாட் ரெசிபி குக்கரில் தான் செய்கிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நான் வந்து ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிடுச்சு. சூடானோடனே நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துப்போம். இதுக்கு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி துண்டு இருக்குது. இதோட நம்ம பூண்டு சேர்த்து வச்சுப்போம். கொஞ்சதுக்கப்புறம் இப்போ இது வெங்காயத்தையும் பச்சை மிளகா ஃபஸ்ட்டு போட்டுருவோம். வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா பிரியாணிக்கு வதக்கிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா பெரிய வெங்காயம் எப்போதுமே இனிச்ச மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து நல்லா வதக்கிறோம். அதை மட்டும் அந்த வதங்கிட்டு இருக்கும்போது இங்கிட்ட நம்ம தக்காளியை கட் பண்ணிக்கலாம். தக்காளி சாதம் தாங்கிறதுனால தக்காளி நம்ம ஒரு 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு 4 தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நம்ம தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து நான் அரிசி சாப்பாட்டுக்கு சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது நம்ம வதங்குற வரைக்கும் இது ஊறுனா போதும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கி வரும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளிக்கு நம்ம கல்லுப்பு போட்டு வதக்கணும். போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி இடிவரலில் போட்டு நல்லா தட்டிட்டு நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லா டேஸ்ட்டு நல்லா அளவுக்கு நம்ம நச்சு வச்சாச்சு. இப்போ வெங்காயம் நம்ம போட்டதுக்கு இப்போ எப்படி கலர் மாறி வந்திருக்குன்னு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளியை நம்ம சேர்த்துட்டு இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தட்டி தானே வச்சுருக்கப்போ அதை நம்ம இப்போ சேர்த்துடலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனேயே நம்மளுக்கு அப்படி ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் பாருங்க, சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கிட்டோம். தக்காளி சேர்த்து நம்ம நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்டோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கல்லுப்பு சேர்த்துக்கணும். கல்லுப்பு சேர்த்து வதக்கணும்னா டக்குன்னு தக்காளி வதங்கிடும். நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கணும். சாப்பாடு தேவையான கல்லுப்பு நான் இதில் சேர்த்துட்டேன். கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வந்தோடனே நம்ம பார்ப்போம். பாருங்க, கல்லுப்பு போட்ட உடனே நம்மளுக்கு தக்காளி எப்படி வதங்கி வந்திருக்குன்னு பாருங்க, செமையாக இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம இதில் கருவேப்பிலை, புதினா, மல்லித்தலை என்ன இருக்கோ நம்ம சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக புதினா சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல, மல்லித்தலை கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ மசாலாலாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன்னா மஞ்சத்தூள் கம்பல்சரி சேர்க்கணும். ஏன்னு சொல்லுங்கள், மஞ்சத்தூள் ஒரு கிருமி நாசினி. கண்டிப்பாக அது வந்து நம்ம சேர்த்தே செய்யணும். கலர்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். கலர் பொடி எதுவுமே போட வேண்டாம். நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துட்டோம். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து மல்லித்தூளும் ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சு. உப்பு எல்லாமே போட்டாச்சு. இப்போ இந்த மிளகாத்தூள் இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி விடணும். எண்ணெயிலே வதங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு கலர் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த கலர். நம்மளுக்கு தக்காளி சாதம் இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தண்ணி தண்ணியை
எப்படி சேர்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம அரிசி நம்ம சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கோம். இதில் நம்ம வேணும்னா நம்ம பிரியாணி அரிசியோ, நம்ம பாசுமதி ரைஸ், சீரக சம்பா இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அது மாதிரி சிறுதானிய ரைஸ் வச்சுமே நம்ம தக்காளி சாதம் செய்யலாம். நான் இன்னைக்கு சாதா சாப்பாட்டு அரிசி தான் வச்சு செய்கிறேன். ஸோ அதனால அந்த சாப்பாட்டு அரிசிக்கு ஒரு பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணீர் சேர்க்கணும். அவ்வளோதான் அளவு நம்மளுக்கு. அது மாதிரி நீங்கள் உங்கள் அரிசிக்கு எப்படி நீங்கள் தண்ணி வைப்பீங்களோ அதே அளவு நம்ம தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து மூடி போட்டு மூடி கொதிக்க விடணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த அரிசி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் இப்போ மூடி போட்டு நான் விசில் எதுவும் போடலை. இப்போ கொதிக்கிறதுக்காக சும்மா மூடி போட்டு வச்சுருக்கேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அரிசி சேர்த்துக்குவோம். பாருங்க, இந்த நல்லா இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ கொதிச்சிருச்சா, இப்போ நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு அரிசி சேர்த்தாச்சு. அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வெந்து வந்துடும். மூடி போட்டு நம்ம விசில் போட்டு விட்டுறலாம். ஒரு 2 விசில் வந்தாலே போதும் நம்மளுக்கு. ஓகே, செஞ்சுக்க போகிறோம். சட்னிக்கு தக்காளி சாதம் அப்படின்னாலே நம்ம வந்து தேங்காய் சட்னி தான் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ தேங்காய் திருவி தேங்காயும் சேர்த்தாச்சு. இப்போ பச்சை மிளகா சேர்த்து, சின்ன மிளகா தான், ஒரு 4 மிளகா சேர்த்துக்கிறேன். காரம் இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லை, ஒரு 4 மிளகா ஓகே தான். பொட்டுக்கடலை இல்லை நிலக்கடலை பருப்பு இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, விசில் வரப்போகுது. இதே மாதிரி 2 விசில் வரட்டும் நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ 2வது விசிலும் வந்துடுச்சு. தாளிச்சாச்சு. கடுகு பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, கடுகு பருப்பு இப்படி தாளிச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம போடலை, உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேங்காய் சட்னி ரெடி. பாருங்க, சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நான் பாருங்க ரொம்ப குழையவும் இல்லை, நல்லா இருக்கு. இதில் வந்து நம்ம நெய் சேர்த்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு தேங்காய் சட்னி வச்சிருக்கேன். நம்ம சாப்பிட வேண்டியதான் சுட சுட சாப்பாடு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.